ஓகே. அப்ப ஃபர்ஸ்ட் பாத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இதுல வந்து 3 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு. ஓகேவா? மே 1, 2, 3 மூணுமே இருக்கும். சோ இதுல பார்த்தோம் அப்படின்னா ராணுவ தளவாடங்கள் உற்பத்தி. சோ இந்த நமக்கு வந்து நமக்கு டிஃபென்ஸுக்கு தேவையான இதெல்லாம் வந்து உற்பத்திக்கு இந்தியா எந்த கண்ட்ரிக்குள்ள ஒப்புதல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இட்டாலி கூட ஒப்பந்தம் அப்படிங்கறது பண்ணியிருக்காங்க. ஓகேவா? சோ இந்தியாவும் இட்டாலியும் எது ரிலேட்டடா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படின்னா ராணுவ தளவாடங்களை உற்பத்தி பண்றது ரிலேட்டடா ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா மீன் உற்பத்தி. சோ 2025ல ஃபிஷ் வந்து உற்பத்தி பண்றதுல ப்ரொடக்ஷன்ல யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்கன்னா குஜராத்தை பின்னுக்கு தள்ளி தமிழ்நாடு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கும். சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ஃபிஷ் ப்ரொடக்ஷன்ல இது வரைக்கும் குஜராத் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருந்திருப்பாங்க. குஜராத்தை பின்னாடி தள்ளி ஆமா மெரைன் ஃபிஷ். ஓகேவா? கடல் மீன் உற்பத்தி. சோ இதுல வந்து இப்ப குஜராத்தை பின்னுக்கு தள்ளி நம்ம தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிறோம். சோ செகண்ட் பிளேஸ் குஜராத், தேர்ட் வந்து கேரளா. ஓகேவா? சோ இது நமக்கு இம்பார்ட்டன்ட். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இண்டிஜீனியஸ் ஹெலிகாப்டர் லான்ச் ஆன்டி ஷிப் மிசைல். ஸோ இந்தியால உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஹெலிகாப்டர் லான்ச் பண்ணக்கூடிய அந்த ஒரு ஆன்டி ஷிப் மிசைல். ஓகேவா? அதுக்கு அந்த இதுல இருந்து ஏவக்கூடிய ஒரு ஏவுகணை. ஓகேவா? ஸோ இது வந்து உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டது. இதை யாரு டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா DRDO. அண்ட் அதோட பேர் என்னன்னா NASMSR அப்படின்னு சொல்றாங்க. நேவல் ஆன்டி ஷிப் மிசைல் ஷார்ட் ரேஞ்ச். ஓகேவா? சோ இதெல்லாம் வந்து நமக்கு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டிருக்கு. சோ DRDOட சேர்மன் இப்ப யாரு? தலைவர் யாரு? DRDO எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? காமத். எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? சமீர் கமத். ஓகேவா? சமீர் கமத் தான் ஹெட். எப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 1958 மேம். 1958. எஸ் 1958. ஓகேவா? சூப்பர். 1958ல DRDO வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்க. சோ நெக்ஸ்ட் இஸ்ரோ எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க? 69. எஸ் 1969 ஆகஸ்ட் 15ல. சோ இந்தியாவோட முதல் தானியங்கி டோல்கேட். சோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கலி ஒர்க் ஆகக்கூடிய ஒரு டோல்கேட் அப்படிங்கிறது எங்கன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ இது என்ன பண்ணும்னா ஆட்டோமேட்டிக்கா நம்பர் பிளேட் எல்லாம் ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது அது ஆட்டோமேட்டிக்கா அப்படியே டிடெக்ட் ஆயிரும். ஓகேவா? சோ இப்போ எப்படி நம்ம போயிட்டு நின்று இதா பண்ணி போறோம் இல்லையா? ஸோ அதுல அதுக்குன்னு சொல்லிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. அது மூவிங்ல இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்கா நம்பர் பிளேட்டை ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது டிடெக்ட் ஆயிரும். ஸோ அதான் வந்து தானியங்கி டோல்கேட், ஆட்டோமேட்டிக் டோல்கேட் அப்படிங்கிறது ஃபர்ஸ்டா குஜராத்ல கொண்டு வந்திருக்காங்க. சோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு, வேர்ல்டு பிரஸ் ஃப்ரீடம் ஆஃப் பிரஸ் இண்டெக்ஸ். ஓகேவா? சோ இதை பொறுத்த வரைக்கும் இந்தியா வந்து 157வது பிளேஸ்ல இருக்கிறோம் 2026க்கானது. ஸோ லாஸ்ட் இயர் பார்த்தோம்னா 151வது பிளேஸ்ல இருந்திருப்போம். இப்ப 6 பிளேஸ் வந்து பின்னாடி போயிட்டோம். ஸோ இது யார் எடுத்த தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனம். ஸோ இவங்களோட ஆய்வறிக்கையில தான் இந்த ரிப்போர்ட் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. ஸோ இந்த உலக பத்திரிகை சுதந்திரத்துல லாஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னா எரித்ரியா. ஓகேவா? இந்த கண்ட்ரி தான் இருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ரொம்ப பத்திரிகை சுதந்திரம் அதிகமாக காணப்படக்கூடிய நாடு எது அப்படின்னா நார்வே தான். ஸோ இவங்க தான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஓகேவா? நார்வே. நம்ம இந்தியா வந்து இருக்க இன்னும் பின்னாடி தான் போயிட்டு இருக்கிறோம். ஓகே. சோ இந்த பத்திரிகை சுதந்திரம் அப்படிங்கிறது எந்த ஆர்டிக்கல்ல நமக்கு சொல்லியிருப்பாங்க? 19. எஸ் 19ல சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சோ இது ரிலேட்டடா கேசஸ் பார்த்திருப்போம். ஏதாவது சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு கேஸ் ஆர் 2 கேஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பார்க்கும்போது பார்த்தோம். ஓகே. சோ என்ன பார்த்தோம் அப்படின்னு ஒரு 3 கேஸ் பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு சொல்லுங்க. சரியா? முடிச்சுட்டு அடுத்தது இ பிராப்தி போர்ட்டல். சோ இ பிராப்தி போர்ட்டல் அப்படிங்கிறது இது எதற்கானது அப்படின்னா எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷன். சோ அந்த பென்ஷன் கொடுப்பாங்க இல்லையா, அது ரிலேட்டடான ஒரு வெப்சைட் தான். சோ EPF ஆதார் பேஸ்ட் ஆக்சஸ் போர்ட்டல் ஃபார் டிராபிகிங் இன் ஆபரேட்டிவ் அக்கௌண்ட்ஸ். ஓகேவா? இதான் இதோட இது. இந்த இ பிராப்தி அப்படின்னா EPF ஆதார், எம்ப்ளாயிஸ் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆதார் பேஸ்ட்
access portal for trafficking inoperative accounts. ஸோ இப்போ வந்து செயல்படாம இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி ப்ராவிடென்ட் ஃபண்ட் ரிலேட்டடா, ஸோ அது ரிலேட்டடா அந்த ஆக்ஷன்ஸ் எடுக்கக்கூடியது. அப்ப ஆதார் பேஸ் பண்ணி அதை எப்படி ஆக்சஸ் பண்ணி நம்ம கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த இ ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற போர்ட்டல் கொண்டு வந்திருக்காங்க. அப்ப இதோட எய்ம் என்ன அப்படின்னா to identify, track and activate in operative EPF accounts. ஸோ அப்ப செயல்படாம இருக்கக்கூடிய அக்கௌண்ட்ஸ் எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி திருப்பி செயல்பட வைக்கக்கூடியதான் இதோட ஒரு நோக்கம் இ ப்ராப்தி போர்ட்டல் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கமர்ஷியல் சீ பிளேன் சர்வீஸ் ஸோ எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா லக்ஷதீப். ஓகேவா, ஸோ இது வந்து ரீசெண்டா நமக்கு அந்த ஸ்கை ஹாப் அவங்க சார்பில் வந்து டெஸ்டிங் எல்லாம் பண்ணியிருப்பாங்க உத்தரகாண்ட்ல வச்சு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா லக்ஷதீப்ல இதை வந்து இம்ப்ளிமெண்டே பண்ணிட்டாங்க வணிக ரீதியா. ஓகேவா, கமர்ஷியல் பர்பஸ்ல வந்து இந்த சீ பிளேன் சர்வீஸ் அப்படிங்கறத இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க லக்ஷதீப்ல. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கொல்கத்தால 60 நாட்களுக்கு தடை உத்தரவு அப்படிங்கறது போட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இவங்களுக்கு எலெக்ஷன் ஒரு 15 தொகுதிக்கு வந்து எலெக்ஷன் நடந்திருக்கும். ஸோ அது வந்து இப்ப சாட்டர்டே ரீ எலெக்ஷன் நடந்தது. இப்ப பாத்தீங்க அப்படின்னா எகெயின் ஒரு தொகுதிக்கு ஃபால்டா அப்படிங்கிற ஒரு தொகுதி, அந்த தொகுதிக்கு மட்டும் அதுல 285 வாக்குச்சாவடிகள் இருக்குது. ஸோ அந்த 285 வாக்குச்சாவடிக்கும் மே 21 வந்து எலெக்ஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க, ரீ எலெக்ஷன். ஸோ இந்த மாதிரி ஒரு தனி மொத்தமா ஒரு தொகுதியில மொத்தமா இருக்கக்கூடிய எல்லா வாக்குச்சாவடிக்கும் இந்த மாதிரி ஒரே நேரத்துல ரீ எலெக்ஷன் கண்டக்ட் பண்றது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ரேரான விஷயம். ஓகேவா, இது வரைக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி அதிகமா பண்ணது இல்ல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது எதுக்கு எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா இருக்கு இல்லையா, சோ 2023ல வந்து ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இம்ப்ளிமெண்ட் ஆனது எப்போ? July 1, 2024. ஜூலை 1, 2024ல வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கும். சோ அந்த பிஎன்எஸ்எஸ் ஆக்டுக்கு கீழே நமக்கு செக்ஷன் 163 அப்படிங்கிறது தான் இந்த தடை உத்தரவு அப்படிங்கிறது வரும். ஓகேவா, அப்ப இதுபடிதான் மே 3ல இருந்து ஜூலை 2 வரைக்கும் பாத்தீங்கன்னா 60 டேஸ்க்கு அங்க கொல்கத்தால தடை உத்தரவு அப்படிங்கிறது போடப்பட்டிருக்கு. அப்ப இந்த டைம்ல என்னெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா இந்த கூட்டம் சேர்க்கறது, அப்புறம் வந்து போராட்டம் பண்றது, சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ண முடியாது. ஓகேவா, இந்த 60 நாளைக்கு அதுக்கெல்லாம் அங்க தடை. சோ நெக்ஸ்ட் பாப்பா அது எந்த செக்ஷன்ல வருதுன்னு பாத்துக்கோங்க. பிஎன்எஸ்எஸ்ல 163ல வருது. சோ பிஎன்எஸ்எஸ் எதுக்கு பதிலா கொண்டு வந்தாங்க? பாரதிய நியாய எஸ் சிஆர்பிசி. ஓகேவா, சிஆர்பிசிக்கு பதிலா கொண்டு வந்தது பாரதிய நியாய சுரக்ஷா சங்கீதா. ஐபிசிக்கு பதிலா எது கொண்டு வந்தாங்க? பிஎன்எஸ் பாரதிய நாகரிக் சுரக்ஷா. ஓகே, பாரதிய நியாய சங்கீதா. ஓகே, பாரதிய நியாய சங்கீதா ஐபிசிக்கு பதிலா, இது வந்து நாகரிக் சுரக்ஷா சங்கீதா. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் மோஷன். சோ இது நாளைக்கு முதல்ல சிஆர்பிசில 144 இருந்ததா மேம்? ஆமா, சிஆர்பிசில 144. சோ இதுல வந்து 163. ஆக்சுவலா அந்த இதுக்கு தான் எடுத்தேன், அந்த தடை உத்தரவுக்கு. ஓகேங்களா, சோ அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் மோஷன். சோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து நமக்கு இப்போ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கறத எடுத்துட்டோம் அப்படின்னா யாரு கொண்டு வருவாங்க அப்படின்னா எதிர்கட்சிகள் கொண்டு வருவாங்க. ஓகேவா, சோ கான்ஃபிடன்ஸ் மோஷனை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியே அவங்களோட பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்காக கொண்டு வருவாங்க. அப்ப இப்ப இதை எங்க கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா பஞ்சாப்ல. சோ பஞ்சாப்ல என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியும். சோ 7 எம்பிஸ் ராஜ்யசபால என்ன பண்ணிருப்பாங்க, அப்படியே வந்து போயிட்டு பிஜேபி கூட ஜாயின் பண்ணிருப்பாங்க இல்லையா. சோ அப்ப இவங்களுக்கு வந்து ஒரு நெருக்கடி என்ன அப்படின்னா அப்ப பஞ்சாப்ல அப்ப இவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி இருக்கா இல்லையா அப்படிங்கிற ப்ராப்ளம் இருந்துச்சு. அப்ப அந்த மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்றதுக்காக அவங்க ஆம் ஆத்மி சிஎம் தான் அங்க இருக்காங்க, பகவந்த் மான் சிங். ஓகேவா, சோ அவர் வந்து என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வந்திருப்பாரு. சோ அதுல டோட்டலா 117 எம்எல்ஏஸ்ல 94 எம்எல்ஏஸோட ஆதரவோட அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க. ஓகேவா, சோ அப்ப அதுல வின் பண்ணியாச்சு. சோ இப்ப நமக்கு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கறத எடுத்துட்டோம் அப்படின்னா இப்ப எதிர்கட்சிகள் கொண்டு வருவாங்க. அப்போ ஆளும் கட்சி வந்து கண்டிப்பா அவங்களோட மெஜாரிட்டி அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணி ஆகும். சப்போஸ் ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னா அந்த ஆட்சி அப்படிங்கிறது கலைக்கப்படும். ஓகேவா, சோ இதான் ரெண்டுக்குமான வித்தியாசம். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் எதிர்கட்சி கொண்டு வருவாங்க, கான்ஃபிடன்ஸ் மோஷன் அப்படிங்கிறது ஆளுங்கட்சியே கொண்டு வரக்கூடியது. சோ நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபர்ஸ்டா அந்த சட்டமன்ற வரலாற்றில், மாநில சட்டமன்ற வரலாற்றுல யாரு கொண்டு வந்திருப்பாங்க? சிஆர் ரெட்டி. சிஆர் ரெட்டி. பனகலரசுக்கு எதிராக சிஆர் ரெட்டி வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சிஆருங்க, கேவி இல்ல.
ஓகே, சோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா கோத்கர்ஷ் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. இந்த கோத்கார் அப்படிங்கிற வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒடிசால இருக்குது. சோ அடுத்தது ஐஎன்எஸ் மகேந்திரகிரி. சோ இந்த ஐஎன்எஸ் மகேந்திரகிரி வந்து நம்ம ப்ராஜெக்ட் 17A இருக்கு இல்லையா, சோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 7 ஷிப் இருக்குமா. சோ இதுல வந்து 6வதா இந்த இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க ஐஎன்எஸ் மகேந்திரகிரி அப்படிங்கிறது. அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்டேட் லெட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் ஸ்பேஸ் டெக்னாலஜி. சோ ஒரு முதலா ஒரு மாநிலம் பாத்தீங்க அப்படின்னா இந்த விண்வெளி தொழில்நுட்பம் ரிலேட்டடா சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, சோ எந்த ஸ்டேட் அப்படின்னா கர்நாடகா. சோ கர்நாடகால பெங்களூர்ல கொண்டு வந்திருக்காங்க. கர்நாடகா கவர்மெண்ட் தான் கொண்டு வந்தது. சோ இது எதற்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அண்ட் கனெக்டிவிட்டி. சோ இது ரிலேட்டடா இருக்கக்கூடியதான் இந்த இது ரிலேட்டடா இவங்க வந்து இதுல ஆய்வு அப்படிங்கறத பண்ணி இதுக்காக என்ன மாதிரி எல்லாம் இனிஷியேட்டிவ்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் பார்ப்பாங்க. சோ அதுக்காக தான் இந்த சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் அப்படிங்கிறது கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா, சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மஹாவ் ஃபிளவர் ஃபெஸ்டிவல். சோ இந்த ஃபெஸ்டிவல் எங்க செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா தெலுங்கானால அடிலாபாத் அப்படிங்கிற பிளேஸ்ல வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. சோ லோக்கல்ல இதோட நேம் என்ன, தெலுங்கானால ரீஜியன்ல அந்த ஏரியால அடிலாபாத்ல இந்த ஃபெஸ்டிவலுக்கு வந்து இப்ப பூவு பண்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஃபெஸ்டிவலோட நேம் இப்ப பூவு பண்டியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேவா, மஹவு ஃபிளவர் ஃபெஸ்டிவல். சோ எங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா தெலுங்கானா அப்படிங்கிறது தெரியும். அடுத்தது நமோ ஸ்டால் ஸ்கீம். சோ இந்த நமோ ஸ்டால் ஸ்கீம் அப்படிங்கிறது ஏப்ரல் 2026 நமக்கு இப்பதான் ரீசெண்டா லான்ச் பண்ணிருப்பாங்க ராஞ்சியில. ஓகேவா, ராஞ்சியில எக்ஸாக்டா கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஸ்கீமுக்கு கீழே அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஎம் ஸ்வநிதி ஸ்கீமுக்கு கீழே கொண்டு வந்திருக்காங்க. சோ பிஎம் ஸ்வநிதி அப்படிங்கிறது என்னது, ஃபுல் ஃபார்ம் என்ன? ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி. எஸ், ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பார் நிதி அப்படிங்கிறது தான் ஸ்வநிதியோட ஃபுல் ஃபார்ம். சோ இது பாத்தீங்க அப்படின்னா COVID-19 டைம்ல நமக்கு வந்து இந்த தெருவோர வியாபாரிகள் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. சோ அவங்கள வந்து அவங்களோட தொழிலை வந்து திருப்பி ரீகெயின் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் பிஎம் ஸ்வநிதி. சோ 1 ஜூன் 2020 கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதுல வந்து நம்ம வட்டி மானியம் அப்படிங்கிறது மோஸ்ட்லி எங்கேயும் படிச்சிருக்க மாட்டோம். சோ புதுசா கொடுத்திருந்தாங்க. 7% அப்படிங்கிறது இன்ட்ரெஸ்ட் சப்சிடி அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. ஓகேவா, வட்டி மானியம் கொடுக்குறாங்க. அண்ட் இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 10,000 ரூபாய் வாங்கிக்கலாம் கடன். சோ அந்த 10,000 ரூபாவை அவங்க கட்டிட்டாங்க அப்படின்னா திருப்பி அடுத்தது 20,000 ரூபாய் கடன் வாங்கிக்கலாம். 20,000 ரூபாயும் ரீபே பண்ணிட்டாங்க அப்படின்னா திருப்பி 50,000 ரூபாய் அப்படிங்கிறது கொடுப்பாங்க, கடன் கொடுப்பாங்க. சோ இதான் பிஎம் ஸ்வநிதியை பொறுத்த வரைக்கும். அப்ப இந்த பிஎம் ஸ்வநிதிக்கு கீழே கொண்டு வந்து இந்த நமோ ஸ்டால்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ராஞ்சியில இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் 50,000 ரூபாய் அப்படிங்கிறது கடனா கொடுக்குறாங்க. ஓகேவா, சோ இது வந்து இந்த நமோ ஸ்டாலுக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட். சோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா ஆயுஷ்மான் பாரத் திவாஸ். சோ இந்த ஆயுஷ்மான் பாரத் திவாஸ் எப்போ அப்படின்னா ஏப்ரல் 30 சோ இது நமக்கு ஆயுஷ்மான் பாரத் ஸ்கீம் பாத்தீங்க அப்படின்னா 23 செப்டம்பர் 2018 லான்ச் பண்ணியிருப்பாங்க. சோ இது வந்து ஸ்கீம் இன்ட்ரோடியூஸ் பை த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் த நேஷனல் ஹெல்த் பாலிசி 2017. சோ இந்த ஸ்கீமை ரெக்கமெண்ட் பண்ணது யாருன்னா தேசிய சுகாதார கொள்கை 2017 ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா லாஸ்டா. சோ அவங்க சார்பில் தான் இந்த ஸ்கீம், இப்படி ஒரு ஸ்கீம் ஆயுஷ்மான் பாரத் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கீம் கொண்டு வரலாம் அப்படிங்கறத சொல்லியிருப்பாங்க. சோ அந்த ரெக்கமெண்டேஷன் படிதான் இந்த ஸ்கீம் 2018 23 செப்டம்பர்ல கொண்டு வந்திருப்பாங்க. சோ இது வந்து ஒரு யூனிவர்சல் ஹெல்த் கவரேஜ் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு பைலட் ப்ராஜெக்டா ஒரு 4-5 ஸ்டேட்ல மட்டும் 15 ஆகஸ்ட் 2020 கொண்டு வந்திருப்பாங்க. இதை மத்த எல்லா பிளேசஸ்க்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணது எப்போன்னு பாத்தீங்கன்னா செப்டம்பர் 27, 2021 எக்ஸ்டெண்ட் பண்ணிருப்பாங்க. சோ செப்டம்பர் 27 என்ன டே? சுற்றுலா தினம். எஸ், இன்டர்நேஷனல் டூரிசம் டே, சர்வதேச சுற்றுலா தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் 27. ஓகேவா, சூப்பர். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இதுக்கு கீழே இந்த ஆயுஷ்மான் பாரத் டிஜிட்டல் மிஷனுக்கு கீழே பாத்தீங்கன்னா நமக்கு ABHA அப்படிங்கிற ஒரு கார்டு வந்து ஐடி கார்டு வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஓகேவா, ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப இதுல வந்து நம்மளோட டீடைல் எல்லாமே இருக்கும், நம்மளோட மெடிக்கல் ஹிஸ்டரி எல்லாமே இருக்கும். சோ எப்படி ஆதார் கார்டை கொண்டு போய் கொடுத்தா எங்க வேணாலும் நம்ம டீடைல் எல்லாம் எடுத்துக்கலாம்.
அந்த மாதிரி தான் இந்த டிஜிட்டல் ஹெல்த் கார்டு அப்படிங்கிறது. ஸோ இதுல நம்மளோட மெடிக்கல் ஹிஸ்டரி எல்லாமே இருக்கும். ஸோ இந்த கார்டை வச்சு நம்ம அந்த ஒவ்வொரு இடத்துலயும் அந்த ஒரு இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு பெரிய புக் மாதிரி தருவாங்க இல்லையா? ஸோ அதுலதான் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். அதை கொண்டு போய் இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு அலையணும். ஸோ அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் கார்டை கொண்டு போய் காட்டினா போதும், அவங்க அதை ஸ்கேன் பண்ணாங்கன்னா நம்மளோட ஹிஸ்டரி ஃபுல்லாவே அதுல வந்துடும். ஸோ அந்த கார்டு வந்து இதுல இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபால்டா தொகுதியில மறு வாக்குப்பதிவு ஆல்ரெடி சொன்னாலே அதுல ஒரு 285 வாக்குச்சாவடி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு தொகுதியில இருக்கக்கூடிய எல்லா வாக்குச்சாவடிகளுக்கும் மறு வாக்குப்பதிவு நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப ரேரான விஷயம். ஸோ இப்போ வந்து வெஸ்ட் பெங்கால்ல கொண்டு வந்திருக்காங்க. ஏன் மறு வாக்குப்பதிவு அப்படின்னா அங்க வந்து நிறைய அந்த கள்ள ஓட்டு போட்டது, ஸோ வந்து இல்லீகல்லா வந்து இது பண்ணதெல்லாம் நிறைய வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரைஸ் ஆயிருக்கு. ஸோ அதனால மறு வாக்குப்பதிவுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா யங்கஸ்ட் இண்டிவிஜுவல் சக்சஸ்ஃபுல்லி ஸ்விம் அக்ராஸ் பார்க் ஸ்ட்ரைட். ஸோ இந்த ரொம்ப ஒரு இள வயசுல பாத்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி பையன் பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்க் ஸ்ட்ரெயிட்டை வந்து நீந்தி சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு. அவரோட பேர் என்னன்னா இஷாங் சிங் அப்படிங்கிறவர். ஓகேவா? ஸோ இவங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்க் ஸ்ட்ரெயிட் அப்படிங்கிறது நமக்கு தெரியும், படிச்சிருக்கோம். தமிழ்நாட்டுக்கும் ஸ்ரீலங்காக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த நீரிணையை தான் பார்க் நீரிணை அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா நீந்தி கடந்திருக்கிறாங்க இந்த இஷாங் சிங் அப்படிங்கிறவங்க மிக இள வயதுல. ஓகேவா? ஸோ இதான் வந்து 3 டேஸ்க்கான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இன்னைக்கு வந்து யாரு ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு மீதியை